நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இன்னைக்கு மதியம் பேசும்போது எஸ்ஏசி அவர்கள் தாவேகா கூட காங்கிரஸ் போய் சேர்ந்தா அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல அவங்களுக்கான பங்கு அவங்களுக்கு கிடைக்கும். நீண்ட காலமா அவங்க ஆட்சி அதிகாரத்துல இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே நம்ம ஈவினிங் பார்க்கும்போது கனிமொழி அவர்கள் போய் ராகுல் காந்தி அவர்களை சந்திச்சுட்டு பேசிட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடந்த சந்திப்பு. கூட்டணியில தொகுதி பங்கீடே பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வரக்கூடிய செய்தியாக இருக்குது. இந்த 2 செய்திகளை எப்படி தொடர் பார்க்கலாம்? ஒரு பக்கம் சலசலப்பு, கீழே அடிமட்டத்துல சலசலப்பு இருக்குது. மேல தலைவர்களை இப்படி மூவ் பண்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? எஸ்ஏசியினுடைய கருத்து எப்படிப்பட்ட கருத்து என்று சொன்னால், கிராமப்புறத்திலே சொல்வார்கள், கதர் வேட்டி கட்டி இருப்பவனை அழைத்து நீ பட்டு வேட்டி கட்ட வேண்டிய ஆள், எதற்காக கதர் வேட்டி கட்டி இருக்கிறாய் என்று சொல்லி உசுப்பேற்றி அவர் கட்டியிருக்கிற கதர் வேட்டியையும் கலட்டி விட்டு கோவணத்தோடு அனுப்புவதற்கு உண்டான வேலையை செய்கிறார்கள் என்று சொல்வார்கள். அதுபோல காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பிரதிநிதித்துவம் தமிழ்நாட்டில் நிலையாக இருக்கிறது. அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். நான் தொடர்ச்சியாக பல நேர்காணல்களில் சொல்லி இருக்கிறேன். 2019 இந்தியா முழுமைக்கும் காங்கிரஸ் வீழ்ச்சியை சந்தித்த போது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் போட்டியிட்ட இடங்களிலெல்லாம் வெற்றி ஒரே ஒரு இடத்தை தவிர. இப்போது ராகுல் காந்திக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கிய பங்காற்றிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். மிகப்பெரிய பங்காற்றிய மாநிலம் தமிழ்நாடு. காங்கிரஸ் கட்சி வலிமையாக இருக்கிற மாநிலங்கள் என்று சொல்லப்படுகிற, காங்கிரஸ் அதிகாரத்தை கைப்பற்றிய மாநிலங்கள் அல்லது கைப்பற்றுவதற்கு நம்பிக்கைக்குரிய மாநிலங்கள் என்று சொல்லப்படுகிற ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் மராட்டியத்தில் காங்கிரஸ் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரசுக்கு இடமே கிடைக்க முடியாது என்கிற அளவுக்கான தேர்தல் களமாக இந்த தேர்தல் அமைந்தது. இவை எல்லாவற்றையும் தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை, நீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றி மட்டும் அல்ல, காங்கிரஸ் கட்சிக்கு அரணமைக்கிற வெற்றியை 40க்கு 40 100 விழுக்காடு வெற்றியை இந்தியா கூட்டணிக்கு பெற்று தந்தது திமுக. இதையெல்லாம் உணர்ந்துதான் காங்கிரஸ் தலைமை நிதானமாக இருக்கிறது. இப்ப இந்த எஸ்ஏசி சொன்ன கருத்துக்கு கூட சற்று முன் செய்தியை பார்த்தேன். அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள், எங்களுக்கு ராகுல் காந்தி இருக்கிறார் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுப்பதற்கு, எங்களுக்கு உங்களுடைய பூஸ்ட் ஒன்றும் தேவையில்லை என்று சொல்கிறார். அப்போ யதார்த்தம் என்ன என்பதை தலைமை புரிந்து வைத்திருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் சில சில்லறைகளை சிதறவிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு 2 நோக்கம் இருக்கிறது. ஒன்று, சில்லறைகளை சிதற விடுபவர்கள் காங்கிரஸ் கட்சியை படுகொலியில் தள்ள வேண்டும் என்று RSS அஜெண்டாவுக்கு துணை போயிருப்பவர்கள். இன்னொன்று என்னவென்று கேட்டால், காங்கிரஸுக்கு ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க அந்த டிமாண்ட் கொள்கை வழி பயணமாக இருக்க வேண்டும். நம்ம கட்சி ஆட்சியில பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறது எப்படி அது அரசுக்கு துணை போறதா அமையும்? தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது யாருடைய குரல்? RSS பாஜகவினுடைய குரல் தானே. இங்கே மாநில சுயாட்சி வலிமையாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில், மாநில சுயாட்சி தமிழர்களின் சுவாச காற்று என்று சொல்லப்படுகிற இந்த காலகட்டத்தில் கூட்டணி ஆட்சி, ஆட்சியில் பங்கு என்று கேட்பது RSSக்கு துணை நிற்பதை தவிர வேறு என்ன? நம்ம பாஜகவே என்ன சொல்றோம்னா, அதிமுக தலைமையிலான அரசுன்னு சொல்லுங்கய்யா, அப்பயாவது ஓட்டு போடுவாங்கன்னு அறிவுரை சொல்கிற இடத்துல நாம இருக்கோம். ஆனா இங்க நம்மளோடு இருந்து கொண்டு, நமக்கு அருகாமையில் நின்று கொண்டு கூட்டணி ஆட்சி என்று பேசுவது எப்படி சரியாக இருக்கும்? இங்கே கூட்டணி ஆட்சி என்கிற பேச்சுக்கே இடமில்லை. இது மாநில சுயாட்சியை உயர்த்தி பிடிக்கிற மாநிலம். இங்கே ஒரு கட்சி ஆட்சிதான். தோழமையோடு எல்லோரும் பங்கேற்கலாம். எதில் பங்கேற்கலாம்? அமைச்சரவையில் அல்ல, கூட்டணியில் பங்கேற்கலாம், கூட்டணியில் தொடரலாம். அவ்வளவுதான். இப்ப என்ன கேடு வந்துருச்சு இந்த அரசுக்கு? இந்த அரசு என்ன ஸ்திரத்தன்மை இல்லாத அரசாக போயிடுச்சா? இந்த அரசினுடைய நலத்திட்டங்கள் யாருக்கும் மக்களுக்கு போய் கிடைக்கலங்கிற குறைபாடுகள் இருக்கா? லஞ்ச லாவண்யம் மலிந்து கிடக்கிற அரசாக இருக்கா? இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஊறு விளைவிக்கிற அரசாக இருக்கா? மாநில நலனுக்கு எதிராக அரசாக இருக்கா? என்ன கேடு வந்து விட்டது இந்த அரசுக்கு? இந்த அரசில் இவ்வளவு நாட்கள் பயணித்து வந்தது காங்கிரஸ் கட்சியும் தானே. காங்கிரஸ் கட்சிக்கு வாரியத்திலும் பங்களிப்பு தரப்பட்டது. அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்று நீதிமன்ற ஒதுக்கீடுகளிலும் காங்கிரசுக்கு இடங்கள் கொடுக்கப்பட்டனவே. உள்ளாட்சியில் காங்கிரசுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கும்பகோணத்தில் காங்கிரஸ் எங்கே இருக்கிறது என்று தேட வேண்டும். எங்கள் மாவட்டத்தில் கும்பகோணம் மாநகராட்சியை காங்கிரசுக்கு தாரை வார்த்து இருக்கிறது திமுக. அங்கே சுப தமிழகன் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலகர்த்தராக இருக்கிறவர். அவர் மாநகரத்தினுடைய செயலாளர். அவரை துணை மேயராக்கிட்டு மேயர் பொறுப்பு கொடுத்திருக்காங்களே காங்கிரஸ் கட்சிக்கு. இதை விட வேற என்ன தர வேண்டும்? எத்தனை இடங்களில் நகர்மன்ற தலைவர்கள் விட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாம் நடந்திருக்கிறது. அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு அதிகாரத்தில் பங்கு என்று சொன்னால் அது அமைச்சரவையில் மட்டும் தானே, சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தில் பங்கு தரவில்லையா?
இந்த பங்கு யார் மூலமாக கிடைத்தது? காங்கிரஸ் அதிமுக கூட்டணியில் இருந்திருந்தால் கிடைத்திருக்குமா? அல்லது இப்போது விஜயோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களே, விஜயோடு போனால் அது நடக்குமா? விஜய் 100 இடங்களை கொடுப்பார். அவருக்கு இடம் கொடுப்பதில் பிரச்சனை இல்லை. வெற்றி பெற முடியுமா? ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பெற முடியுமா காங்கிரஸ் கட்சி? இதையெல்லாம் காங்கிரசினுடைய அகில இந்திய தலைமை உணர்ந்திருக்கிறது. மல்லிகார்ஜுன கார்கேவினுடைய கருத்தல்ல இது. குறிப்பாக ராகுல் காந்தியினுடைய கருத்தல்ல, சோனியா காந்தியினுடைய கருத்தல்ல, பிரியங்காவினுடைய கருத்தல்ல. மாறாக இங்கே கூட மாநில தலைவர்கள், மாநிலத்தினுடைய பிரதான முகங்களாக இருக்கிற அண்ணன் திருநாவுக்கரசர் சொன்னாரா? அண்ணன் தங்கபாலு சொன்னாரா? இல்லையே. மாறாக யார் யாரோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய குரல் அல்ல என்று நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன். இப்போதும் காங்கிரஸ் கட்சி நிதானமான முறையில் தான் அணுகி கொண்டிருக்கிறது. எஸ்ஏசி அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார். நானு இந்த அழைப்பை வேறு விதமாக புரிந்து கொள்கிறேன். ஒருவேளை காங்கிரஸ் கட்சி எஸ்ஏசியினுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டதாக வைத்துக் கொள்வோம். எஸ்ஏசி விஜயிடம் அழைத்து செல்வாரா? விஜய் அவரே அப்பாயின்மெண்ட் இல்லாம பார்க்க முடியாது. அப்போ நீங்க எப்படி காங்கிரஸ் கட்சி வந்து அழைச்சிட்டு போவீங்க? எதுக்கு இந்த அழைப்பு விடுக்கிறீங்க? இதே அழைப்பு விடுத்த அடுத்த நொடியே பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு குறித்து. நான் தமிழக வெற்றி கழகத்துல இல்ல. நான் விஜய்க்கு அப்பா தான். எனக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கிறார். கட்சிக்கு உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் எதற்காக காங்கிரஸ் அழைக்க வேண்டும்? அதனால் தான் நான் சொன்னேன், வேட்டி கட்டி இருக்கிற காங்கிரஸை அழைத்து கொண்டு போய் பட்டி வேட்டி கட்டுகிறவர்கள் நீங்கள் என்று சொல்லி அவர்கள் கட்டியிருக்கிற வேட்டியையும் உருவுகிற வேலையை எஸ்ஏசி செய்திருக்கிறார். எஸ்ஏசியினுடைய அழைப்பை மாநில தலைவராக இருக்கிற அண்ணன் செல்வ பெருந்தகை நிராகரித்ததன் மூலமாக காங்கிரஸ் நிதானமாகவே நகர்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி சில பேர் சலசலப்புகளை உண்டு பண்றாங்க. ஆனா தலைமை டெல்லியில போயிட்டு கனிமொழி அவர்களும் ராகுல் அவர்களும் சந்தித்து பேசியிருக்காங்க. இந்த நகர்வை எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் நிதானமாக இருக்கிறது. திமுக தாயுள்ளத்தோடு நடந்து கொள்கிறது. அதுதான் இந்த நகர்வுக்கான மிக முக்கியமான காரணம். இங்கே சில காங்கிரஸ் கட்சியினுடைய பிரமுகர்கள் வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்தார்கள். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வினையாற்றியது. இப்ப குறிப்பா நான் வெளிப்படையாகவே பேரை சொல்லியே பேசுறேன். ஒளிச்சு மறைச்செல்லாம் பேசல. ஜோதிமணியும் மாணிக்க தாகூரும் தெரிவித்த கருத்து அப்படியே இருந்தது. அது காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து அல்ல. காங்கிரஸ் கட்சியில் அங்கம் வகிக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் இருவருடைய கருத்து. இப்ப அதற்கு திமுக ஏதாவது எதிர்வினையாற்றுச்சா? திமுக ஏதாவது அதற்காக வருத்தப்பட்டு கொண்டதா? இல்ல. திமுகவில் இருக்கிற தோழர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எதிர்வினை ஆற்றி இருக்கலாம். இப்ப திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க, இந்தியா கூட்டணிக்கு திமுக தானே முகம் கொடுத்ததுன்னு கேட்கிறாரு. அது பொய்யா? அது இல்லையா? அதை மறுத்து விட முடியுமா? உண்மை அதானே சார். இன்னைக்கு ராகுல் வந்து நாடாளுமன்றத்தில் எழுந்து நின்றால் 40 பேர் கேட்பார் இல்லாமல் எழுந்து நிற்கிறார்கள். யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ராகுல் எழுந்தாலே 40 பேர் எழுந்து நிற்கிறாங்க. அவருக்கு ஒரு அரணம் வைக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுகிறார்களோ இல்லையோ, தமிழ்நாட்டில் இருந்து போன 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நிற்கிறார்கள். இவ்வளவு பெரிய பலத்தை, அசூர பலத்தை காங்கிரசுக்கு கொடுத்துருச்சு இல்ல. அப்ப திமுகவை நீங்கள் சீண்டி பார்க்கிற போது திமுக அதற்கு வருத்தப்படாதா? திமுக தோழர்கள் அதற்கு எதிர்கருத்து தெரிவிக்க மாட்டாங்களா? மரியாதைக்குரிய மதுரை மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தளபதி ஒரு கருத்தை தெரிவிச்சிட்டாரு. உடனே அதற்கு வந்து மன்னிப்பு கேட்கணும், தளபதி கருத்தை வாபஸ் வாங்கணும் அப்படிலாம் சொல்றீங்கல்ல. நான் என்ன கேட்கிறேன், மாணிக்கம் தாகூர் கருத்தை வாபஸ் வாங்கிட்டாரா? மாணிக்கம் தாகூர் மன்னிப்பு கேட்டாரா? காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு சார், காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான செயற்குழு நடக்குது தமிழ்நாட்டுல. அந்த செயற்குழுவில் பங்கேற்காத மானமுள்ள காங்கிரஸ்காரனான்னு போடுறாரு. அப்புறம் நீங்க எப்படி திமுகவை மன்னிப்பு கேட்கணுங்கிறீங்க? திமுக தோழர் ஒருவருடைய கருத்தை எப்படி பின்வாங்கணும்னு நீங்க சொல்றீங்க, வாபஸ் வாங்கணும்னு நீங்க சொல்றீங்க. அப்ப இது நடந்திருந்தா தானே அது நடக்கும். இங்க மன்னிப்பு கேட்டிருந்தால் அங்கேயும் மன்னிப்பு கேட்க சொல்லலாம். இப்ப இது ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிற போது தலைமைகள் மிக சரியாக இருக்குன்னு நான் சொல்றேன். அதனாலதான் இந்த சம்பவத்தை கோடிட்டு காட்டினேன். நீங்க எஸ்ஐசியினுடைய கோரிக்கை, அதை நிராகரித்த அண்ணன் செல்வ பெருந்தகையினுடைய பதில், இன்னைக்கு மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் சந்தித்திருக்கிற இந்த சூழல், இவையெல்லாம் நீங்க கணக்கில் கொண்டு பார்த்தா 2 கட்சியினுடைய தலைமை ரொம்ப கன்சர்னா இருக்கு. அதிலும் குறிப்பா திமுக ஏன் தாயுள்ளத்தோடு நடந்துக்குதுன்னா, அவங்க வந்து திமுக கிட்ட எத்தனை இடம் கொடுக்குறீங்கன்னு இப்ப கேட்கல. பேச்சுவார்த்தை குழு இங்க வரல. மாறாக கனிமொழி அவர்களை ராகுல் காந்தியை சந்திக்க அனுப்புகிறார் அண்ணன் ஸ்டாலின். போய் அகில இந்திய தலைமையில அவங்களுடைய கருத்து என்னன்னு கேளுங்க. ஏன்னா இங்க ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்றாங்க. மாநில தலைவருடைய கருத்து தான் பிரதானமான கருத்து. அவருடைய பேச்சு தான் அதிகாரப்பூர்வமான பேச்சு. இருந்தாலுமே கூட அவர்களுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். அதற்காக கருத்து கேட்க கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழுவில் அங்கம் வகிக்கக்கூடிய கனிமொழி அவர்களை அனுப்பி இருக்கிறார். அப்ப இதை விட கன்சர்னா ஒரு கட்சி எப்படி இருக்கும்?
ராகுல் காந்தி என்ன பண்றாரு? எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் அப்படிங்கிறத தலைமைக்கு அவர் மூலமாக எடுத்துச் சொல்கிறார். யார் மூலமா? கனிமொழி மூலமாக எடுத்துச் சொல்கிறார். இப்ப இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, கட்சியினுடைய தலைமைகள் மிக சரியாக இருக்கிறது. குறிப்பாக திமுக மிகச் சரியாக காங்கிரஸ் விஷயத்தில் கன்சர்னா இருக்கு. ஆனா காங்கிரஸில் சிலர் இதற்கு ஊறு விளைவிக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். அவர்களுடைய எண்ணம் நிறைவேறாது. காங்கிரஸ் 100 விழுக்காடு திருப்திகரமான இடங்களை திமுக கூட்டணியில் பெறும். திமுக தலைமையில் காங்கிரஸ் இடம்பெற்று அந்த தேர்தலில் போட்டியிட்டு மகத்தான வெற்றியை ஈட்டித் தரும் என்று நான் உறுதியாக நம்புறேன். அதற்கான சமிக்கைகள் தான் இன்றைக்கு டெல்லியில் நடைபெற்றிருக்கிற சந்திப்புகள். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சமீபத்துல பேசின காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் ஜோடங்கர் வந்து ஸ்டாலினுடைய பேச்சுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். அவர் வந்து அமைதியா இருக்காரு. நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம்ன்ற வார்த்தையை சொன்னாரு. இப்போ இந்த சந்திப்பு நடந்திருக்குன்னும் போது, இதை இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அதிமுக வந்து தன்னுடைய மெகா கூட்டணியை அமைச்சிருச்சு. அதனுடைய பயத்தின் வெளிப்பாடாகத்தான் இப்போ வந்து சமாதானத்துல ஸ்டாலின் அவர்கள் ஈடுபடுறாரு அப்படிங்கிற வாதம் வைக்கப்படுகிறது. அப்படித்தான் இருக்குதா? இல்ல, இல்ல அப்படி ஒரு அவசியம் திமுகவுக்கு இல்ல. ஆனா ஒரு விஷயத்த நம்ம இங்க உடைத்து பேசியாக வேண்டியிருக்குது. சமீப காலமாக அதிமுக கூட்டணி வேகம் எடுத்திருக்கிறது. அதிமுக கூட்டணி பலமாக இருப்பது போன்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது. அது உண்மையிலேயே பலமாக இருக்கா என்று கேட்டால், தேர்தல் முடிந்ததற்கு பிறகுதான் அது பலமாக இருந்ததா இல்லையா என்பதை சொல்ல முடியும். இப்போதைக்கு நம்முடைய பார்வையில் அது பலமாக இல்லாதது போன்ற ஒரு தோற்றம் உருவாகி இருக்கிறது. திமுகவுக்கு புதிய வரவுகள் சமீப காலத்தில் இல்லை. புதிய வரவுகளை திமுக நிறுத்தி வைத்திருக்கிறதா? அல்லது புதிய வரவுகள் திமுகவை நோக்கி வராமல் இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி பொதுமக்கள்கிட்ட இருக்கு. எனக்கு இல்ல. எனக்கு தெரியும் எந்தெந்த கட்சிகள் திமுக கூட்டணியில இடம்பெறுவதற்கு காத்திருக்காங்கன்னு. பொதுமக்களுக்கு அது தெரியுமா? சாதாரண வாக்காளர்களுக்கு அது தெரியுமா? இன்னொன்று, அந்த கூட்டணியில் தினந்தோறும் ஏதோ விழாக்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு நாள் அன்புமணி பேசுறாரு, ஒரு நாள் தினகரன் பேசுறாரு, இந்த ஓபிஎஸ் வந்துட்டாருன்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. நாங்க அழைக்கப்படல பேச்சுவார்த்தைக்கு, ஆனாலும் என்டிஏல தான் இருக்கோம்னு கிருஷ்ணசாமி சொல்றாரு. பச்சமுத்து அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். பாரிவேந்தர் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு. மோடி வந்துட்டு போறாரு. இப்படி தேர்தல் பணிகள் வேகம் எடுப்பதை போன்ற ஒரு தோற்றம் இருக்கு. இங்க திமுக BLA 2 போட்டுருச்சு சார். தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தமிழ்நாடு முழுமைக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. தேர்தல் பிரச்சார பரப்புரைக்கு ஒரு குழு போட்டு தொகுதி வாரியாக அந்த குழுக்கள் பயணம் மேற்கொள்றாங்க. இதெல்லாம் எலெக்ஷன் ப்ராசஸ்ல போய்கிட்டு இருக்கு. ஆனா பொதுமக்கள் பார்வைக்கு ஒரு தொய்வு இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் இருக்கு. அதற்காக திமுக தலைமை என்ன செய்யணும்னா, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற கட்சிகளை எல்லாத்தையும் கூப்பிட்டு அகாமடேட் பண்ணி சீட்டு கொடுக்குறாங்க, சீட்டு கொடுக்கல அது வேறு. யார் யாரெல்லாம் திமுகவோடு வர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களை எல்லாம் அழைத்து தினந்தோறும் அண்ணா அறிவாலயத்தில் ஒரு திருவிழாவை அரங்கேற்ற வேண்டுமா இல்லையா? இன்னைக்கு இந்த கட்சி வந்துச்சு, நாளைக்கு இன்னொரு கட்சி வருது, நாளை மறுநாள் இன்னொரு கட்சி வருது. தினந்தோறும் கட்சிகள் படையெடுத்து வந்து திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்க காத்திருக்கிறார்களா இல்லையா? அவர்களை அழைக்க வேண்டுமா இல்லையா? அந்த அழைப்பு இன்னும் அனுப்பப்படாமல் திருவிழா தொடங்காமல் இருக்கிறது. தேர்தலுக்கான திருவிழா அண்ணா அறிவாலயத்துல. இங்க அதிமுகவுக்குள்ள அந்த திருவிழா இருக்கு. இவ்வளவுதான் வேறுபாடே தவிர இந்த கூட்டணி பலமா இருக்கு. அதனால திமுக பயத்துலதான் காங்கிரஸ கூப்பிட்டு பேசுதுன்னா, 2019 காங்கிரஸுக்கு 10 இடங்கள் கொடுத்தாங்களே, அப்ப பயத்துல கொடுத்தாங்களா? 25 இடங்களை 2021 சட்டமன்ற தேர்தல்ல கொடுத்தாங்களே, அப்ப பயத்துல கொடுத்துட்டாங்களா? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸை எதிர்பார்க்காத அளவுக்கான இடத்தை மீண்டும் உறுதி செய்து கொடுத்தாரே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அப்ப பயத்துல கொடுத்துட்டாங்களா? அண்ணன் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை ஒரு விஷயத்தில் மிக உறுதியாக இருப்பவர். அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி வீழ்ந்து விடக்கூடாது. காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதித்துவம் தமிழ்நாட்டு அரசியலில் இல்லாமல் போய்விடக் கூடாது. குறிப்பாக தென்னிந்தியாவில் காங்கிரஸ் வலிமை பெற்றிருப்பதுதான் தென்னிந்தியாவினுடைய குரலை டெல்லியிலே ஒலிப்பதற்கு பயன்படும். எனவே காங்கிரஸ் கட்சி வலிமையாக இருக்கணும்ன்ற எண்ணம் இப்ப அல்ல, எப்போதுமே அவருக்கு இருந்திருக்கிறது. அதனால் அந்த விவகாரத்தில் அவர் தாயுள்ளத்தோடு தான் நடந்து கொள்கிறார். இதை உடனே உடனடியாக அதிமுக பலமாயிடுச்சு, அதிமுக பலமானதுனாலதான் திமுக இந்த ஸ்டாண்டுக்கு. திமுக காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சார். திமுகவுக்கு எதுக்கு காம்ப்ரமைஸ்? அதுவும் காங்கிரஸ் கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? காங்கிரஸ் என்ன பெரிய ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துரும்? நான் காங்கிரஸை குறைச்சு மதிப்பிடல. காங்கிரஸ் பூத் ஏஜென்ட் போட்டாங்களா? கேட்டார் இல்லையா மாவட்ட செயலாளர் தளபதி? அவர் கேட்டதுல ஏதாவது தவறு இருக்கா? போட்டாங்களா பூத் ஏஜென்ட்? தேர்தல் வேலையை துவங்குறதுக்கு தயாராயிட்டீங்களா நீங்க? இல்ல காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை என்னவாக இருக்க போகுது? இந்த தேர்தல்ல என்ன சொல்ல போறீங்க? காங்கிரஸ் என்ன சொல்லி ஓட்டு கேட்க போறீங்க? திமுகவை மட்டுமே நம்பி இருக்கிறீர்கள். திமுக உங்களை மட்டுமே நம்பி அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரெண்டுக்குமான வேறுபாடுதான். எனவே காங்கிரசிடம் சமரசம் செய்து கொள்ள வேண்டிய நிலையிலும் இல்லை, பிரச்சனை செய்து கொள்ள வேண்டிய நிலையிலும் இல்லை.
வழக்கமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது. சமீப காலமாக திமுகவுல ஒரு தொய்வு இருக்கு. இந்த தொய்வை வேகப்படுத்துவார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மிக விரைவில் என்று நான் உறுதியா நம்புறேன். அதிமுக கூட்டணியை கண்டு அஞ்சி இந்த சமரசத்துக்கு வந்திருக்கிறாரா என்றால் 100 விழுக்காடு அதற்குண்டான சூழல் இங்கே இல்லை. நீங்க அதிமுக கூட்டணி பத்தி குறிப்பிடும்போது அவங்க தோற்றத்தை தான் ஏற்படுத்துறாங்க அப்படிங்கறத நீங்க குறிப்பிட்டீங்க. ஆனா தோற்றத்தை ஏற்படுத்துவது தானே முதல் ஸ்டேஜா இருக்க முடியும். அதை எப்படி நம்ம குற்றம் சொல்ல முடியும்? இல்ல, நான் தோற்றத்தை ஏற்படுத்தியது தவறு என்றெல்லாம் சொல்லல. அதாவது ஒரு பலூன், அதில் நிரப்பப்பட்டிருப்பது வெறும் காற்றுதான். அதில் ஏதோ பாலும் தேனும் இருப்பதை போல, அதற்குள்ளே 1000 பொற்காசுகள் இருப்பதை போல, அதனால்தான் அது கனமாக இருக்கிறது என்பதை போல வெளியில சொல்றாங்கல்ல. விவரம் தெரிந்தவர்களுக்கு அதுல இருக்கிறது வெறும் காற்று. காற்று நிரப்பப்பட்டிருக்கிற பலூன். அந்த பலூன் வெடிச்சா காற்று வெளியேறிற போகுது. அவ்வளவுதான். அதிமுக கூட்டணி அப்படிதான். இந்த கட்சி இருக்கிறது, அந்த கட்சி, இந்த கட்சிகள் எல்லாம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? அத நான் சொல்றேன். நான் அதிமுகவை குறைத்து மதிப்பிடல. அதிமுக முன்னால் இருந்த சூழலில் இருந்து கொஞ்சம் மேம்பட்டு இருக்கிறது. அதிமுகவினுடைய மேஜர் பார்ட், பிளவுபட்ட பார்ட் அதிமுகவோடு சேர்ந்து இருக்கிறது. அது தினகரனுடைய அமமுக. அவர்தான் பெரிய டேமேஜ உருவாக்கிட்டு வெளியில வந்தார். அதாவது வெளியில வந்தவர்கள்ல மேஜர் பார்ட் அவர்தான். அவர் மீண்டும் சேர்ந்திருக்கிறாரு. இப்ப இனிமே அதிமுக பழைய நிலைக்கு வருவதற்கான எல்லா சூழல்களும் மெல்ல மெல்ல கனிந்து வருகிறது. அதனால நான் அதிமுகவை குறைச்சு மதிப்பிடல. ஆனா பல கட்சிகள் சேர்ந்துருச்சு. 50 கட்சிகள் வந்திருக்கு. 25 கட்சிகள் வந்திருக்கு. அவையெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் என்னவாக இருக்கிற கட்சி? அவர்களுக்கெல்லாம் என்ன முகம் இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியலில்? அவர்களுடைய முகவரி என்ன தமிழ்நாட்டு அரசியலில்? இதைத்தானே நீங்க பார்க்க வேண்டும். இங்க விசிக தமிழ்நாடு பூரா கட்டமைப்பு வச்சிருக்கு. 2 பொது உடைமை இயக்கங்கள் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் அறிமுகமான இயக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய கட்சி எல்லோருக்கும் அறிமுகமாயிருக்கிற கட்சி. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இன்றைக்கு மாநாட்டை நடத்துகிறார்கள். அவர்கள் இஸ்லாமியர்களிடம் பெயர் பெற்றிருக்கக்கூடிய கட்சி, மதச்சிறுபான்மையினர் அரசியலை பேசுகிற கட்சி. இப்படி எல்லாம் இங்கே பிரபலமான கட்சிகள், மக்களுக்கு நன்கு அறிமுகமான கட்சிகள். அங்க பாட்டாளி மக்கள் கட்சி கன்னியாகுமரியில இருக்கா? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒரு பார்ட் தான் அன்புமணி. நீங்க 100% பாட்டாளி மக்கள் கட்சி இல்ல அன்புமணி. அப்போ இவையெல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் இவர்கள் கொடுக்கிற பில்டப் இருக்குல்ல, அந்த பில்டப்புக்கு உகந்த கட்டமைப்பு அவர்களிடம் இல்ல. பில்டப்புக்கு உண்டான பில்டிங் அங்க இல்ல. அதத்தான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த கட்டமைப்பு அவ்வளவு பெரிய வலுவான கட்டமைப்பு இல்ல. வலுவான கட்டமைப்பு போன்ற தோற்றத்தை உருவாக்கி இருக்கிற கட்டமைப்பு என்கிறேன். சமீபத்துல பார்க்கும்போது அதிமுக விஜய் அவர்களை கடுமையா தாக்கி பேசியிருந்தாங்க. நார்சிஸ்டிக் பிஹேவியர் இருக்கிற பர்சன் சொல்லி இன்னுமே மேல பேசுறதா பார்க்க முடிஞ்சது. விஜய் அவர்களும் அடிமை கட்சி அப்படின்லாம் பேசியிருக்காரு. இப்போ நீண்ட காலமே 2 பேரும் பரஸ்பரம் விமர்சிக்காம இருந்தாங்க. இப்ப பரஸ்பரம் கடுமையா விமர்சனம் பண்றாங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்மளுடைய ஓட்டு அவங்க கிட்ட போது, அவங்களுடைய ஓட்டு நம்ம கிட்ட வருது அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்களா 2 பேருமே? இப்போதுதான் அரசியலில் சரியான நிலைக்கு வந்திருக்கிறார் விஜய் என்று விஜயினுடைய விமர்சனத்தை நான் பார்க்கிறேன். இதுல எடப்பாடி பழனிசாமி தான் ரொம்ப ஆபத்தானவர். ஏன்னா, ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி தன்னுடைய பிரச்சார கூட்டத்தில் பறந்த உடனேயே அல்லது பறக்க வைக்கப்பட்ட உடனேயே பாருங்க கூட்டணி வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சி பொங்குகிற அந்த முகத்தை அந்த மேடையிலே வெளிப்படுத்தினார். அந்த பஸ்ஸுக்குள்ள நின்று வெளிப்படுத்தினார் அவர். ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது அதிமுகவுக்குள்ள. அந்த எடப்பாடி பழனிசாமி இப்போது பனையூர் பண்ணையார் என்கிற விமர்சனத்துக்கு பின்னால் நிற்கிறார். ஏஐ வீடியோஸ் போட்டு கீழ்த்தரமான விமர்சனத்தை விஜய் மீது வைக்கிறார். நான் என்ன சொல்றேன், விஜய் அரசியல் தலைவர் இல்ல. விஜய் அரசியலில் ஒரு இடம் பெறத்தக்க நிலையில் கூட நீங்க வைக்க வேணாம். விஜயை கடுமையாக எல்லோரும் விமர்சிக்கலாம், தவறு கிடையாது. ஆனா அதற்கு ஒரு அடிப்படை நாகரீகம் இருக்கணும். அதற்கு ஒரு குறைந்தபட்ச எல்லை இருக்கணும். நீங்க எல்லை மீறி போய் விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்னன்னா, தங்களிடம் வராமல் போனதற்காக எந்த நிலைக்கும் போய் நான் விமர்சிப்பேன்ற ஒரு கோர முகத்தை எடப்பாடி பழனிசாமி தரப்பு வெளிப்படுத்தி இருக்கிறது. இதுதான் அதிமுகவினுடைய மனநிலை. மேடம் ஜெயலலிதா தானே சொன்னாரு, விஜய் ஒன்னும் தப்பா சொல்லலையே. அப்ப அதிமுகவை குறை சொல்லாமல் இருந்தார், இப்போதுதான் ஊழல் கட்சி என்று சொன்னார். தப்பா ஒண்ணும் சொல்லலையே. ஊழல் குற்றத்துக்காக சிறை தண்டனை பெற்று தமிழ்நாட்டிலேயே ஒரு முதலமைச்சர் முதல் முறையாக ஒரு குற்ற தண்டனைக்காக, ஊழல் தண்டனைக்காக தன்னுடைய பதவியை இழந்தது யார்? அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா தானே. அந்த இடத்தில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டதற்கு பிறகு ஊழல் குறித்து பேசினால், ஊழல் கட்சி என்று பேசினால் ஏன் கோபப்படணும்? இது ஊரறிஞ்ச செய்தி தானே சார். குன்ஹாவினுடைய தீர்ப்பு எப்படி குமாரசாமியினுடைய தீர்ப்பில் மாறியது?
இதற்கு பின்னால் நடைபெற்ற பேரங்கள் என்ன, ரகசியங்கள் என்ன, இதெல்லாம் இந்த நாட்டு மக்கள் அறிந்தது. இல்லை என்று ஆகிவிடுமா? அப்ப அந்த விமர்சனத்தை வைத்தால் நீங்கள் இவ்வளவு கீழ்த்தரமாக விமர்சிக்கிறீர்கள் என்றால் இதுதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய உண்மை முகம். எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் என்றால் இப்படித்தான் செய்வார், வேண்டும் என்றால் வேறு மாதிரியாக செய்வார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனா ஒன்று, இதை எல்லாவற்றையும் பாஜக மெல்ல ரசித்துக் கொண்டே இருக்கிறது. இதைத்தான் பாஜக விரும்பியது. இதுதான் பாஜக எதிர்பார்த்த அரசியல். அந்த அரசியல் அரங்கேறி கொண்டிருக்கிறது. அதிமுக வீழ்ந்து போகிற இடத்தில் விஜய் வந்து நிற்க வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது. அது நடக்குமா நடக்காதா என்பதை தேர்தலுக்கு முடிவு வந்ததற்கு பிறகான காலம் உணர்த்தும். நிறைய விஷயங்களை பதினீங்க தோழர். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி தோழர். நன்றி.